சென்னையில் பால் கிடைக்காமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் கரூரில் பால் கொள்முதல் செய்யாததை கண்டித்து பால் உற்பத்தியாளர்கள் பாலை சாலையில் ஊற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இடைவிடாது கொட்டிய மழையால் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பால் விநியோகம் முற்றிலுமாக தடைப்பட்டது. தட்டுப்பாடு காரணமாக 1 லிட்டர் பால் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் அணைப்பாளையம் பகுதிகளில் ஆவின் நிர்வாகம் பால் கொள்முதல் செய்ய மறுப்பதை கண்டித்து பால் உற்பத்தியாளர்கள் பாலை சாலையில் ஊற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, ஈரோடு மாவட்டங்களில் இருந்து பால் ஏற்றும் டேங்கர் லாரிகள் சென்று வரும் நிலையில் கரூர் மாவட்டத்தில் பால் கொள்முதல் செய்யாதது ஏன் என்றும் பால் உற்பத்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் மக்கள் பால் இல்லாமல் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்கி பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இலவசமாக நாங்கள் பால் ஊற்ற சொன்னால் கூட நாங்கள் ஊற்றுறதுக்கு பால் உற்பத்தியாளர் எல்லாருமே தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த நிர்வாகம், ஆவின் நிர்வாகம் ரெண்டும் பாலை வாங்குறதுக்கு மறுக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு லீவ் விடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் விவசாயிகள் மிகவும் பெரிய பாதிப்பு கிடைக்கிறான். அதனால் டேங்கர் லாரி இல்லைங்க கேட்டால் ஆவின் நிர்வாகத்தை கேட்டால் டேங்கர் லாரி இல்லை, எங்களால் சென்னைக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஈரோட்டிலிருந்து போகுது, திருச்சியிலேருந்து போகுது. ஆனால் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் போகிறதுக்கு லாரி போகாதுங்கிறாங்க.